வணக்கம் நண்பர்களே, நான் தளவாய் மாடசாமி ஃப்ரம் தென்காசி. நான் ஒன்று சொல்லட்டுமா? ஒரு முதலாம் உலகப் போர் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சமயம், இங்கிலாந்திற்கும் ஜெர்மனிக்கும் இடையே மிக தீவிரமான சண்டை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்கிலாந்தில் ஒரு குடும்பம் இருக்கிறது. அங்கே ஒரு மகன், ஒரு மகள், ஒரு தந்தை இருக்கிறார். அவர் கொஞ்சம் வயது முதிர்ந்தவர், தான் இல்லை. மகன் இளைஞனாக இருந்தபடியால் முதல் உலகப் போரில் இங்கிலாந்து இராணுவத்திற்கு பணியாற்றுவதற்காக அவன் அங்கே சேர்ந்து விட்டான். இப்பொழுது அந்த மகள் மோனா, அவள் தன் தந்தையிடம் அடிக்கடி சொல்வாள், நம் இங்கிலாந்து நாட்டை அழிப்பதற்காக இருக்கக்கூடிய ஜெர்மனி ஒரு உயிர் கூட மிஞ்சாமல் அழித்தொழிக்கப்பட வேண்டும். ஜெர்மனி இந்த உலகை ஆளத் துடிக்கிறது. அவர்களுக்கு என்ன தன்மை இருக்கிறது? அப்படிப்பட்ட ஒரு தன்மை எதற்கு? அவர்கள் மனித பிறவியற்றவர்களாக இருக்கிறார்கள். மனித நிலையிலிருந்து மிருக நிலையை நோக்கி சென்று கொண்டிருப்பவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் இங்கிலாந்திற்கு எதிராக சண்டையிடுவது அபத்தமானது. ஆனால் இந்த இங்கிலாந்து இராணுவத்தினால், அதுவும் என் அண்ணன் சேர்ந்திருக்கக்கூடிய இந்த இராணுவ படையினால், இந்த ஜெர்மனி முழுக்க முழுக்க அழிக்கப்பட வேண்டும் என்ற கண்ணோட்டத்தில் மிக தீவிரமாக தன் தந்தையோடு வாதிட்டு கொண்டே இருக்கிறார். தந்தை சொல்கிறார், நாம் எல்லாம் பைபிள் வைத்து அதன் வழி நடக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள். இங்கிலாந்தில் இருப்பவர்கள் மனிதன் என்றால் ஜெர்மனியில் இருப்பவர்களும் மனிதன் தான். இவர்களுக்குள் சமாதானம் நிலவ வேண்டுமே தவிர இப்படிப்பட்ட அழித்தொழிக்கப்பட வேண்டும் என்ற வன்மமான எண்ணம் இருக்கக்கூடாது மகளே என்று சொல்கிறார். இல்லை இல்லை இல்லை, நிச்சயமாக ஜெர்மனி அழித்தொழிக்கப்பட வேண்டும் என்றே இறுதி வரை தன் செயல்பாட்டில் உறுதியாக இருக்கிறாள் மோனா. சரி, முதியவர் சொல்லி பார்க்கிறார், கேட்கவே இல்லை. ஆனால் இந்த முதியவரின் குடும்பம் என்ன செய்கிறது என்றால், ஒரு பண்ணையை நிலத்தின் உரிமையாளரிடமிருந்து குத்தகைக்கு பெற்று அதில் சில பசுக்களை வளர்த்து அந்த பால் கறப்பதற்கு சில பண்ணை ஆட்களை தன் உதவிக்காக வைத்துக்கொண்டு குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழலில் தான் உரையாடல்கள் எல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது. சில ஜெர்மானியர்கள் கைது செய்யப்பட்டு இந்த பண்ணை அமர்ந்திருக்கக்கூடிய, அதாவது மோனா குடும்பம் இருக்கக்கூடிய தீவிற்கு கொண்டு வரப்படுகிறார்கள். இப்பொழுது மோனாவிற்கான கோபம் இன்னும் அதிகமாகிறது. என்னது, என் தீவிற்கு இந்த ஜெர்மானியர்கள் எல்லாம் கொண்டு வரப்படுகிறார்கள்? நான் எவ்வளவு வெறுக்கிறேன், என் கண்ணெதிரே அவர்கள் எல்லாம் இங்கே உலாகுவதா என்று நினைத்து கொண்டிருந்த வேளையில் அங்கே ஒரு இரும்பு வேலி அமைக்கப்படுகிறது. அவர்களுக்கான முகாம். அந்த இரும்பு வேலிக்குள் தான் ஜெர்மானியர்கள் அங்கேயே இருக்க வேண்டும். ஆனால் அந்த முகாமிற்கு பால் வழங்க வேண்டிய பொறுப்பு இந்த மோனாவின் குடும்பத்திற்கு கொண்டு வரப்பட்டது. என்ன செய்வது என்று தெரியவில்லை. முதியவர் ஏற்றுக்கொள்கிறார். அவர்களும் மனிதர்கள் தான், நாம் கொடுப்போம் என சொல்கிறார். மோனாவிற்கு மனதில்லை, தந்தையின் சொல்லை மறுக்க முடியவில்லை. இப்படியாக இருந்த பொழுது ஒரு இளைஞன் ஒருவன் வருவான். அங்கே பாலை ஊற்றி வைப்பாள் மோனா. அவன் எடுத்து செல்வான். அவனை பார்க்கும் பொழுது ஒரு அருவருக்கத்தக்க வகையிலேயே பார்ப்பாள். இந்த ஜென்மங்களுக்கெல்லாம், இந்த பிறவிகளுக்கெல்லாம் நாம் நம் வீட்டில் இருந்து பால் கொடுக்க வேண்டி இருக்கிறதே, இவர்கள் செத்தால் என்ன என்று தன் மனதிற்குள் எவ்வளவு உறுதியாக எண்ண முடியுமோ அத்தனை ஸ்திரத்தன்மையோடு திடனாக எண்ணிக்கொண்டிருந்தாள் மோனா. சில குறிப்பிட்ட நாட்களில் ஒரு இளைஞன் தான். அவன் வந்து நின்றான். இவள் பால் பாத்திரத்தை எடுத்து வைத்தாள். இது எங்களுக்கான பாத்திரமா, நான் எடுத்துக்கொள்ளட்டுமா என்று சொன்னான். இதுவரையிலும் எடுத்தவன் தானே, இன்னைக்கு என்ன புது கேள்வி கேட்கிறான் என்று நினைத்தாள் மோனா. ஆனால் திரும்பி பார்த்தாள். இன்று வந்திருப்பவன் புதியவன் என்பதை தெரிந்து கொண்டு என்று சொன்னாள். அவன் எழுந்து அந்த பால் பாத்திரத்தை தூக்கி கொண்டு சாதுரியமாக, மெதுவாக, இன்னும் ஒரு புன்முறுவலோடு, ஒரு சாந்தமான மனப்பான்மையோடு நடந்து சென்றான். இப்பொழுது இதை பார்த்தாள் மோனா. ஜெர்மானியனா? இவனுக்குள் இப்படி ஒரு சாந்தமா, இப்படி ஒரு புன்முறுவலா, இப்படி ஒரு மழலை சார்ந்த முகமா?
எல்லா வகையிலும் நல்லவர்கள் இருக்கத்தான் செய்வார்களா? ஜெர்மானியர்கள் அழித்து ஒழிக்கப்பட வேண்டும் என்று நாம் எண்ணிக்கொண்டே இருந்தோமே, ஏன் இப்படி ஒரு மனநிலையை நாம் அடைந்தோம்? இப்படிப்பட்ட நல்லவனும் இருக்கிறானா என்று சொல்லி அவளுக்கு ஒரு எண்ணம் வந்து கொண்டே இருந்தது. அந்த எண்ணத்தை அழிக்க நினைக்கிறாள். ஆனால் அது மனதை விட்டு மறையவில்லை. பின்னொரு நாளில் அவன் பால் வாங்க வந்தான். பெயரை தெரிந்து கொண்டாள். ஆஸ்கார் என தெரிந்து கொண்டாள். இருவருக்குள்ளும் ஒரு அன்பு மலர்கிறது. அன்புதான் மலர்ந்திருக்கிறது. அது இப்பொழுதுதான் முளைக்க துவங்கி இருக்கிறது. ஆனால் ஜெர்மானியன் ஆயிற்றே. இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கின்ற பொழுது தந்தைக்கு ஒரு கடிதம் வருகிறது. உங்கள் மகன் ராவி போரில் இறந்து விட்டான். அவன் ஜெர்மானிய ராணுவ படையினரால் அழிக்கப்பட்டு விட்டான் என்று சொல்லப்படுகிறது. இப்பொழுது தந்தை குமுறுகிறார். என் மகன் இந்த பிரிட்டிஷுக்காக நடத்தப்படக்கூடிய முதல் உலகப் போரில் கலந்து கொண்டு மிகப்பெரிய வெற்றி வாகை சூடி பதக்கங்களை எல்லாம் அனுபவித்து வந்து என் வீட்டை அழகுபடுத்துவான் என்று நினைத்தேன். ஆனால் இப்பொழுது ஒரு ஜெர்மானியனால் அழிக்கப்பட்டிருக்கிறான் என்று சொல்லி கதறுகிறார். ஆனால் மோனாவிற்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. என் அண்ணன் நிச்சயமாக போரில் அவன் இறந்திருக்க மாட்டான் என்று சொல்லி அவள் நினைத்துக் கொண்டே இருக்கிறாள். இப்படிப்பட்ட ஒரு சூழல் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் ஆஸ்காரை வெறுக்கவும் முடியவில்லை, அவனை மறக்கவும் முடியவில்லை, அந்த அன்பை நிராகரிக்கவும் முடியவில்லை. இவை அனைத்தும் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளவில்லை. ஆனாலும் மனதிற்குள் ஏதோ ஒரு வடு உருவாயிற்று. அந்த சூழல் இருக்கின்ற பொழுது ஆஸ்கார் வந்து ஒரு நாள் ஒரு பெட்டியை கொண்டு வந்து கொடுக்கிறான். அந்த பெட்டியினுள் என்ன இருக்கிறது என்று கேட்கிறாள். இதற்கு முன்பதாக ஒருவன் பால் வாங்க வந்தான் அல்லவா, அவன் இறந்து விட்டான். அவன் கல்லறையின் மீது தூவுவதற்காக அவனது அம்மா பூக்களை கொடுத்திருக்கிறார். அந்த கல்லறைக்கு நாங்கள் போகக்கூடாது அல்லது போக முடியாது. இந்த முகாமை தாண்டி எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும், அந்த கல்லறையில் இந்த பூக்களை தூவ வேண்டும் என்று சொல்லி கேட்கிறான். எப்படிப்பட்ட நல்லவனாக இருக்கிறான்! எவன் கல்லறை மீது பூ தூவினால் என்ன, தூவாவிட்டால் என்ன என்று இவனுக்கு ஒரு எண்ணம் இல்லை அல்லவா? ஆகவே இவனுக்காகவாவது நிச்சயம் அந்த கல்லறையில் பூவை தூவ வேண்டும் என சொல்கிறாள் மோனா. இப்பொழுது ஒரு வாரம் கழித்தது. ஒரு வாட்ச் கொண்டு வந்து கொடுக்கிறான் ஆஸ்கார். என்ன வாட்ச் என்று கேட்கிறாள். ஆனால் ஒரே குழியில், பதுங்கு குழியில் 2 இராணுவ வீரர்கள் இருந்தார்கள். இருவரும் குண்டடிபட்டார்கள். ஒருவன் பிரிட்டிஷ்காரன், ஒருவன் ஜெர்மானியன். ஆனால் மருத்துவம் இருவருக்கும் கொடுக்கப்பட்டது. பிரிட்டிஷ்காரன் இறந்து போனான், ஜெர்மானியன் பிழைத்துக் கொண்டான். பிரிட்டிஷ்காரன் இறக்கும் தருவாயில் தான் இந்த வாட்ச் என் தங்கையிடம் போய் சேர வேண்டும், என் பெயர் ராஃபி என்று அவன் ஜெர்மானியன் என்று தெரிந்து கொண்ட பின்னரும் கூட, நண்பா எனக்காக இதனை செய்துவிடு, இந்த வாட்சை கொண்டு கொடுத்து விடு என சொல்லி தன் உயிரை முடித்துக் கொண்டிருக்கிறான். அப்படி அடிபட்டு மருத்துவம் பெற்று என் முகாமிற்கு வந்து என் கையில் இந்த வாட்சை தந்த ஜெர்மானியன் என்னோடு படித்த நண்பன். அவன் உன் அண்ணனோடு சேர்ந்து பணியாற்றி இருக்கிறான். அவன் தான் இந்த வாட்சை எடுத்து கொண்டு வந்து கொடுத்தான். இதை வைத்துக்கொள், இது உன் அண்ணனுடைய வாட்ச் என்று சொல்கிறான். இவளுக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. அண்ணன் வாட்ச் என் கையில் கிடைத்திருக்கிறது, ஆனால் அவன் உயிரோடு வந்து கொடுத்திருந்தால் எவ்வளவு அழகாக இருந்திருக்கும் என்று நினைத்து நினைத்து ஏங்குகிறாள். இதை தந்தையிடமெல்லாம் காட்டுகிறாள். அப்பா இப்பொழுது ஒரு மனநிலைக்கு வந்திருக்கிறார். நிச்சயம் ஜெர்மானியர்கள் அழித்தொழிக்கப்பட வேண்டியவர்கள். என் மகனை கொன்றவர் பாவிகள் எல்லாம் இந்த உலகில் உலவக்கூடாது, அவர்கள் நிச்சயம் அழிக்கப்பட வேண்டும், ஜெர்மனியில் ஒரு உயிர்களும் மிச்சக்கூடாது என முதியவர் இப்போது எண்ண துவங்குகிறார். அவர்களுக்காக இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறார், இவர்கள் கொல்லப்பட வேண்டும் என கருதுகிறது. ஆனால் மோனா சொல்கிறாள், இல்லை அப்பா, ஜெர்மனியிலும் நல்லவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் ஒரு காலத்தில் மோனாவின் மனநிலை இவ்வாறு இருந்தது. இப்பொழுது தந்தையின் மனநிலை மாறிவிட்டது, மோனாவின் மனநிலையும் மாறியிருக்கிறது.
ஜெர்மானியில் இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய நல்லவர்களுக்காக சாந்தமான மனநிலை இறைவனால் உருவாக்கப்பட வேண்டும், அவர்கள் கொல்லப்படக்கூடாது என நினைக்கிறாள் மோனா. இல்லை இல்லை, ஜெர்மனியர்கள் நிச்சயமாக கொன்று ஒழிக்கப்பட வேண்டும் என கருதுகிறார் தந்தை. ஒரு நாள் ஆஸ்கார் வருகிறான். அவன் விம்மி விம்மி அழுகிறான். ஒரு கடிதத்தை கொடுக்கிறான். அந்த கடிதத்தை படிக்கிறாள் மோனா. அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, என் தங்கை 10 வயது நிரம்பிய ஒரு அரும்பு மலர். அந்த தங்கை பிரிட்டிஷாரால் கொல்லப்பட்டிருக்கிறாள். என் துன்பத்திற்கு ஆறுதல் சொல்வதற்கு யாருமே இல்லை. எங்கள் குடும்பத்தின் உயிர் மூச்சாக இருந்தவள் என் தங்கை. இன்று நான் என் தங்கையை இழந்து நிராகதியாக நிற்கிறேன் என சொல்கிறான் ஆஸ்கார். அந்த கடிதத்தை படித்துவிட்டு மோனாவிற்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. அவனை தட்டி கொடுத்து ஆறுதல் சொல்ல வேண்டும் என்று பக்கத்தில் வருகிறாள். இருவரும் தங்களை மறந்து ஒருவருக்கொருவர் கட்டிப்பிடித்துக் கொள்கிறார்கள். கண்ணீர், 2 கண்களில் இருந்தும் கண்ணீர் வழிகிறது. கண்ணீர் கலக்கிறது. எது இங்கிலாந்து கண்ணீர், எது ஜெர்மானிய கண்ணீர் என்று தெரியவில்லை. கீழே ஏதோ சத்தம் கேட்கிறது. முதியவர் வருகிறார். தன் மகளின் சூழ்நிலையை பார்க்கிறார். இங்கிலாந்து ஜெர்மானியை அழித்தொழிக்க பார்க்கிறது. நாட்டை பிடிக்க வந்தவர்களை அடித்து அடித்து விரட்டுகிறது. நீ உன் கற்பை அவனோடு பகிர்ந்து கொள்கிறாயா? நீ எல்லாம் துரோகி. உன் அண்ணனை இழந்த பின்னும் ஒரு ஜெர்மானியனோடு இவ்வாறு உனக்கு எவ்வாறு வாழ தோன்றுகிறது என்று சொல்லி இன்னும் என்னென்ன பட்டங்கள் எல்லாம் சூட்ட வேண்டுமோ அத்தகைய பட்டங்கள் எல்லாம் தேவையில்லாமல் சொல்லி தன் பண்ணை ஆட்களை எல்லாம் சுற்றி அழைக்கிறார். ஒரு கூட்டம் கூடுகிறது. ஊர் அனைத்தும் சுற்றி வந்து நிற்கிறார்கள். தந்தை உச்சபட்ச கோபத்திற்கு சென்று பிரஷர் அதிகமாகி படுக்கையின் மீது விழுந்து சில மணித்துளிகளில் அவர் இறந்தே விடுகிறார். மோனாவிற்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. இருவருக்குள்ளும் இருந்த காதல் அது காமக்காதல் அல்ல, அது பாசக்காதல். ஒருவருக்காக ஆறுதல் சொல்வதற்காக இருந்த காதல். அது நாளடைவில் வளர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக முளைத்து வந்திருக்கிற காதல். எரிமலை பிளம்புகளில் எப்படி ஒரு ரோஜா முள் முளைக்க முடியுமோ அப்படித்தான் மோனாவின் மனதிலும் ஆஸ்காருக்காக ஒரு காதல் வளர்ந்திருக்கிறது. ஆனால் அந்த காதலை கொச்சைப்படுத்துகிறது இந்த ஊர். பண்ணையாட்கள் எல்லாம் தொடர்ந்து நாங்கள் உங்களுக்கு அடிமையாக இருந்து வேலை செய்ய மாட்டோம் என்று சொல்லி இவரை நிராகரித்து செல்கிறார்கள். மோனா என்று ஒரு தனி அடிமையாக தனி மனுஷியாக நின்று அந்த பண்ணையில் அனைத்து வேலைகளையும் கவனித்து குடும்பத்தை நடத்துகிறாள். எப்படி வாழ்க்கையை நடத்துவது என்று தெரியவில்லை. ஊர் மக்கள் அனைவரும் பல்வேறு பட்டங்களை சூட்டுகிறார்கள். நீ ஒரு துரோகி, இன்றைய நிலையில் இருக்கக்கூடிய கிழக்காதல், வேசி என்ற பட்டத்தை எல்லாம் அவளுக்கு கொடுக்கிறார்கள். அவள் தாங்கிக் கொள்கிறாள். சில நாட்களில் போர் நிறைவுக்கு வந்துவிட்டது. 2 நாடுகளும் சமாதான உடன்படிக்கையில் கையெழுத்திடுகிறார்கள். 1918ஆம் ஆண்டு போர் முடிவுக்கு வந்தது. பாரிஸ் அமைதி மாநாடு என்று ஒரு மாநாட்டில் வைத்து வெர்சைல்ஸ் உடன்படிக்கை என்ற ஒரு உடன்படிக்கையில் ஜெர்மனியோடு கையெழுத்திடுகிறார்கள். அமைதி நிலவட்டும் என்று சொல்கிறார்கள். இப்பொழுது மோனாவிற்கு ஒரு மனதில் ஒரு எண்ணம் வருகிறது. போர் நிறைவுக்கு வந்துவிட்டது. இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய ஜெர்மானிய கைதிகள் அனைவரும் அவரவர் நாட்டிற்கு சென்று விடுவார்கள். ஆஸ்காரும் சென்று விடுவானா? என் காதல் இவ்வளவுதானா? என் அன்பு இவ்வளவுதானா? இந்த ஊர் என்னை நிராகரிக்கிறது, இவனும் என்னை நிராகரித்து சென்று விடுவானா என்றெல்லாம் இவள் ஏங்கி தவிக்கிறாள். ஆனால் ஆஸ்கார் சொல்கிறான், இங்கேயே நான் ஒரு தொழிற்சாலையில் வேலை கேட்கிறேன், நான் வேலை செய்பவனாகவே நான் இங்கேயே வாழ்ந்து கொள்கிறேன் என்று இங்கிலாந்து நாட்டு அரசிடம் அனுமதி பெற்றால் எனக்கு தருவார்கள் என்று தொழிற்சாலைக்கு வேலைக்காக கேட்டு எழுதுகிறான். தொழிற்சாலையில் இருந்து பதில் திரும்ப வந்தது, நீ எப்படி இருந்தாலும் ஒரு ஜெர்மானியன், ஆகவே என்றாவது ஒரு நாள் எங்கள் தொழிற்சாலைக்கு நீ துரோகம் செய்வாய்,
அப்பொழுது தொழிற்சாலை நிச்சயமாக நாசமாகும். நீ ஜெர்மானியனாக இருக்கின்ற காரணத்தினால் உனக்கு வேலை கிடையாது என சொல்லி பதிலை திருப்பி அனுப்புகிறார்கள். இப்பொழுது வேலை கிடைக்கவில்லை. எப்படி வாழ்க்கையை தொடங்குவது? பண்ணையில் ஆஸ்காரும் சேர்ந்து வேலை செய்கிறான். ஆனால் இருவரும் தனித்தனியே வேலை செய்கிறார்கள். இந்த ஊர் இன்னமும் தூற்றுகிறது. எப்படி வாழ்க்கையை தொடங்குவது என்று தெரியவில்லை. அப்பா இறந்து விட்டார், அண்ணன் இறந்து விட்டான். தனி மனுஷியாக நிற்கிறாள், ஆஸ்கார் ஒருவரின் துணையை தவிர. இப்பொழுது ஆஸ்கார் சொல்கிறான், இங்கிலாந்து நாட்டில் நம்மை வாழ விட மாட்டார்கள். நீ மட்டும் சம்மதித்தால் ஜெர்மனிக்கு வந்துவிடு. என் அம்மாவிடம் நான் அனுமதி கேட்கிறேன் என சொல்கிறான். அம்மாவிடம் அனுமதி கேட்டு கடிதம் எழுதுகிறான். உன் தங்கையை கொன்ற பிரிட்டிஷ் இராணுவம் இருக்கின்ற நாட்டில் கைதியாக சென்று நீ இறந்திருந்தாலும் பரவாயில்லை. அங்கிருக்கக்கூடிய ஒரு மனுஷியோடு உனக்கு எப்படி காதல் ஏற்பட்டது? அது வெறும் காதல் அல்ல, நெருஞ்சி முள்ளில் முளைத்த காதலாக இருக்கும். அவள் நெருஞ்சியாக வந்து என் குடும்பத்தை இன்னும் குத்திக் கொண்டே இருப்பாள். இழந்த என் ஒரு குழந்தை போதும், இருக்கின்ற நாங்கள் மிச்சமாக உயிரோடு இருக்க வேண்டும் என்றால் நீ வர வேண்டாம். உங்கள் காதல் வாழ்ந்தால் என்ன போனால் என்ன என்று சொல்லி அம்மாவிடமிருந்து பச்சை கொடி காட்டப்படும் என நினைத்தவனுக்கு இப்பொழுது இங்கே வராதே என்ற எண்ணம் வராதே என்ற பதில் வந்திருக்கிறது. இங்கிலாந்திலும் வாழ முடியவில்லை, ஜெர்மனியிலும் வாழ முடியவில்லை. சொந்தங்கள் நிராகரித்துக் கொண்டே இருக்கிறது. பேதமற்ற, இன பேதமற்ற, மத பேதமற்ற அமெரிக்காவில் நாம் வாழ முடியும், வா அங்கே போகலாம் என சொல்லி அமெரிக்க அரசாங்கத்தை தொடர்பு கொண்டு கேட்கிறார்கள் கடிதம் எழுதி. சில லட்சம் டாலர்கள் இருந்தால் மட்டும் இங்கே வாருங்கள், இங்கே வந்து வாழ்வதற்கு பணம் தான் முக்கியம், ஆகவே உங்களிடம் பணம் இருந்தால் வாருங்கள் என சொல்கிறார்கள். அவர்கள் சொன்ன பதிலில் இவர்கள் செல்ல முடியாது என்ற எண்ணம் நிச்சயமாக வந்துவிட்டது. இப்பொழுது ஆஸ்கார் சொல்கிறான், நம்மை இந்த உலகில் வாழ்வதற்கு எந்த நாடும் அனுமதிக்கவில்லை. ஆகவே வா வா என்று கூப்பிடக்கூடிய ஒரே ஒரு நாடு இருக்கிறது, கையசைத்து கூப்பிடுவது போன்றே இருக்கிறது. அங்கேயே நாம் செல்வோம். அங்கே இன பேதம் இல்லை, ஜாதிய பேதம் இல்லை, சண்டை சச்சரவுகள் இல்லை, எப்போதும் சமாதானம் தான். போகலாமா என சொல்கிறான். வா போகலாம் என்கிறாள் மோனா. ஒரு மலையின் மீது ஏறி நிற்கிறார்கள். தங்களுக்குள் திருமணத்தை அந்த இடத்திலேயே நடத்திக் கொள்கிறார்கள். ஆஸ்கார் தன் இடுப்பில் இருந்த பெல்ட்டை எடுத்து இருவரையும் கட்டிக்கொள்கிறான். கீழே பார்க்கிறார்கள். ஆழமான கடல், அலைகள் ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கிறது. வா வா என்று கூப்பிடுகிறது. அங்கே இன பேதம் இல்லை, சாந்தமடையலாம், சமாதானமாக வாழலாம் என சொல்லி கடலில் குதிக்கிறார்கள். இந்த உலகில் பல நாடுகள் நிராகரித்தது. ஆனால் கடல் என்னும் ஒரு பெரிய மகா சமுத்திரம் எங்களுக்காக காத்திருக்கிறது என சொல்லி அவர்கள் குதித்து தங்களது வாழ்க்கையை அப்போதைக்கு நிறைவு செய்து நிரந்தரமாக சேர்ந்து வாழத் தொடங்கினார்கள் என்று சரித்திர கட்டுரைகள் என்ற ஒரு புத்தகத்தில் இரும்பு வேலி என்ற கட்டுரையை நான் படித்தேன். அறிஞர் அண்ணா எழுதியது. நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என நினைத்தேன். என்னால் இயன்றவரை நான் உங்களுக்கு முடிந்தவரை உணர்ச்சியோடு சொல்லியிருக்கிறேன் என நினைக்கிறேன். நன்றி.